வளர்ற குழந்தை இந்நேரம் கலைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரியான அடி போல அவ அந்த கதறனா பாத்தேல அப்படின்னு இங்கிட்டு ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா தமிழை ஸ்கேன் பண்றதுக்காக ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இங்கேயோ போகும்போது சேதுவோட அம்மா தமிழ் கடவுளை வர்றாங்க. அந்த இடத்துல தமிழோட வயிற்ற தடவி கொடுக்குறாங்க. இத தமிழ் உணர்றாங்க. தமிழ் அந்த வழியிலையும் சேதுவோட அம்மாவை பாக்குறாங்க. கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒன்னும் பயப்படாதமா, உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட வயிற்ற தடவி கொடுக்குறாங்க. அப்புறம் டாக்டர் வெளியே வந்த நேரம் பார்த்து அப்பதான் தனியா டாக்டரை போய் பார்க்க போறாங்க. டாக்டரம்மா, இந்த மாதிரி என் வயிற்றுல வளருது ரெட்ட குழந்தை. ஆனா இந்த விஷயம் என் பேத்திக்கும் இந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும் என் பேத்தி வயிற்றுல வளருது ரெட்ட குழந்தை அப்படின்னு. இந்த விஷயத்த நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அப்பதான் டாக்டர்கிட்ட சொல்லவும், என்னம்மா இப்படி சொல்றீங்க, வயிற்றுல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க. அம்மா, வயிற்றுல வளர குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா நீங்க உண்மையை சொல்றத அப்புறம் பாத்துக்கங்க. ஆனா வயிற்றுல வளர குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னா அவ வயிற்றுல வளர்றது ஒரு குழந்தைதான் அப்படின்னு நீங்க சொல்லணும். ரெட்ட குழந்தை அப்படின்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். நாங்க ஏற்கனவே இங்க உள்ள டாக்டர்கிட்ட தமிழ்ச்செல்விய செக்அப்க்கு கூட்டிட்டு வரும்போது அவங்க கிட்ட எல்லா விஷயமும் பேசிட்டோம். நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட அப்பதான் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு டாக்டரும் சரிங்கம்மா, நான் இப்ப போய் ஸ்கேன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் தமிழை ஸ்கேன் பண்றதுக்காக உள்ள கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. ஸ்கேன்ல குழந்தை நல்லா இருக்கு, அவங்களுக்கு ரெட்ட குழந்தைதான் அப்படின்றது டாக்டருக்கு தெரிய வருது. ஓஹோ, இந்த விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அமைதி ஆயிடுறாங்க. அப்புறம் தமிழ்கிட்ட சொல்றாங்க, உன் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, உன் குழந்தை ரொம்ப சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிருது. வேகமா டாக்டர் வெளியே சார், நீங்க பயப்படாதீங்க சார், உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, குழந்தை நல்ல ஆரோக்கியமா சேஃபா இருக்கு, நீங்க கும்பிட்ட கடவுள் தான் உங்க குழந்தைய காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட டாக்டர் சொல்றாங்க. இத கேட்டதுமே சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. அப்பத்தான் மலரு அப்புறம் மோகனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி டாக்டர்மா, என் பேத்தியையும் என் பேத்தி விட்டு பிள்ளையும் காப்பாத்தி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் டாக்டருக்கு நன்றி சொல்றாங்க. நீங்க நன்றி என்கிட்ட சொல்லாதீங்க, இந்த நிக்கிறாரே அவங்களோட ஹஸ்பண்ட் சேது, இவர் சரியான நேரத்துல கூட்டிட்டு வரல அப்படின்னா இன்னாரும் உங்க பேத்தியோட குழந்தைய பாத்திருக்கவே முடியாது. நல்ல வேலை நீங்க சரியான நேரத்துல தூக்கிட்டு வந்ததுனாலதான் இப்போ உங்க மனைவியையும் குழந்தையும் நீங்க பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும் சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் பார்த்தா சேது டாக்டர் கிட்ட கேக்குறாரு, டாக்டர் தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது சேது ஒரு அப்பத்தா பாக்குறாங்க. பாத்தியா, பொண்டாட்டிய வேகமா கேக்குறான் பாரு அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்னும் கிடையாது, அவங்களுக்கு காலில் கொஞ்சம் இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் கட்டு போட்டு விட்டுருக்கோம், ஒரு 2-3 நாளைக்கு அவங்களால நடக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க டாக்டர், வேற எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்கவும், எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க உங்க குழந்தைய பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு டாக்டர் சேது கிட்ட கேக்குறாங்க. சேது எதுவுமே சொல்லல, அப்படியே நிக்கிறாரு. வாங்க நீங்களே உங்க குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூட்டிட்டு டாக்டர் போறாங்க. அங்க போயிட்டு சேது கிட்ட அந்த ஒரு குழந்தைய மட்டும் ஸ்கேன் பண்ணி காட்டுறாங்க. இங்க பாருங்க, இதுதான் உங்க குழந்தை அப்படின்னு காட்டினதும் சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிருது. தமிழும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.